எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எமர்ஜென்சி 75 கொண்டு வந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார்கள், இந்த தீர்மானத்தை நீங்கள் ஆதரித்தால் ஓராண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் நீடிக்கலாம், தொடர்ந்து 76 முடிகிற உங்கள் ஆட்சியை ஒரு வருடத்துக்கு நீடிப்பு தருகிறேன் என்று சொன்னார். அவர் போட்ட ஒரே நிபந்தனை, எல்லா தலைவரும் கைது செய்யப்பட்டதை போல இங்கே தமிழ்நாட்டில் காமராஜரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று போட்டார். ஆனால் என் தானை தலைவர் கலைஞர், என் கையால் காமராஜரை கைது செய்ய மாட்டேன், ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஓராண்டு காலம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் சிறையில் இருந்தார்கள். ஒரு சிட்டிபாபு சிறையிலே மாண்டார் என்றால் அன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் பல்லளித்திருந்தால் எம்ஜிஆர் என்ற கட்சியே கிடையாது தெரியுமா. நாங்கள் மட்டும் என்ன எவனோ எடப்பாடியும் சரி, இங்கே இருக்கிற ஒரு பாடியும் சரி, இதை பெரிய வரலாறு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்களே. அன்னைக்கு கொஞ்சம் எங்கள் கலைஞர் அவர்கள் மத்திய சர்க்காருக்கு கொஞ்சம் இசைவாக கொஞ்சம் ஜால்ரா தட்டி இருந்தால் எம்ஜிஆர் உள்ள தள்ளி இருக்க முடியாது, கட்சியே இருந்திருக்காது. அன்னையோட அதிமுக கதை முடிஞ்சிருக்கும். எம்ஜிஆரே பயந்துக்கிட்டு அதிமுக என்ற கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு பேரை மாற்றினாரா இல்லையா? இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்துடும். ஆக எங்களை பார்த்து பேசுகிறவன் எவனுக்கும் யோகிதை கிடையாது. அப்படி அல்பத்தனமாக ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதே போல 1989 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முழு மெஜாரிட்டியாக இருந்தது. 2 வருஷத்தில் ஆட்சியை கலைச்சாங்க. எதுக்காக கலைச்சாங்க? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காக எங்கள் ஆட்சி போச்சு. ஈழத்தமிழர்களுக்காகவும் எமர்ஜென்சியை எதிர்த்ததற்காகவும் ஆட்சியை பறிகொடுத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். கூடாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவரை பார்த்து கள்ளக்காதல், ஒரு ஏண்டாங்களுக்கு கள்ளக்காதல், காதலிக்கலாம் நேராக காதலிப்போம், நேராகவே தாலி கட்ட முடியும், ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இழுத்தும் போய் தாலி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படியோ திருச்சி போட்டு போகிறாங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். காரணம் கள்ளக்காதல் கிடையாது. காதலிக்கிறோன்னா நேராக சொல்லுவோம், காதல் பண்ணுவோம், பப்ளிக்காக பண்ணுவோம், தாலியும் பப்ளிக்காக கட்டுவோம், திருட்டு தாலிலாம் கட்ட மாட்டோம். ஆனால் எடப்பாடி உங்கதி என்ன? இன்றைக்கு எவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் இந்த நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் செய்தார் எடப்பாடி. சிஐஏ என்ற சட்டம் பார்லிமெண்ட்டில் வந்தபோது அதிமுக மட்டும் ஆதரிக்காமல் தான் தோற்று போயிடும். எல்லா இஸ்லாமியர்களையும் அவருடைய வாழ்விலே அவர் வாழ்வையை அழித்தது அதிமுக. அந்த 12 பேர் எங்கள் பக்கம் ஓட்டு போட்டிருந்தா ஒரு ஓட்டத்தில் அந்த பில் தோற்று போயிருக்கணும். ஓட்டீர்களா இல்லையா? மானங்கட்ட எடப்பாடி எங்களை பார்த்து போய் கள்ளக்காதல், கள்ள உறவு. எங்களுக்கு யாரோடும் கள்ளக்காதல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வம்சத்திலே நாங்கள் வரவில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியானது நாஞ்சில் சம்பத் பேச தான் போகிறார். எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரப்போகுது என்பதை எல்லோரும் பார்க்க போகிறோம். ஆகவே கழகத் தோழர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பேசிய அந்த பேச்சை எல்லோரும் நாளைக்கு முரசொலியிலே வருகிற போது படிக்க வேண்டும், முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் செல்லுகிற பாதை நேர்முகமான பாதை, நேர்மையான பாதை. ஆட்சியை சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியிலே தான், திராவிட மாடல் ஆட்சியிலே தான் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பை நம்முடைய தளபதி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் 50வது சீஃப் செக்ரட்டரி. இதுவரை தமிழ்நாட்டில் 50 சீஃப் செக்ரட்டரி இருந்திருக்காங்க. இந்த 50 சீஃப் செக்ரட்டரிகளில் 2 பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டார்கள். ஒருவர் முத்துசாமி. அந்த முத்துசாமி நியமித்தவர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு முருகானந்தத்தை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் 2வது பட்டியலத்தை சார்ந்த ஒருவரை நியமித்திருக்கிறார் என்றால் இந்த 50 பேரில்
2 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அந்த 2 பேரும் திமுக ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டார் என்பது வரலாறு. நான் எடப்பாடி கேட்கிறேன், உங்கள் அம்மாவை ஆட்சியில் இருந்தீங்க 32 முறை ஆண்டுகள் ஆட்சியை ஒரே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை சீஃப் செக்ரட்டரி ஆக்குனீங்களா? ஆக்க முடிந்ததா? ஆக்கிற மனசு உங்களுக்கு இருந்ததா? ஆனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி மு க ஸ்டாலினும் இன்றைக்கு ஒருவரை நியமித்து சமூக நீதி நிலைநாட்டினார். பெரிய பொறுத்து என்னன்னா, சீஃப் செக்ரட்டரி பட்டியலினத்தை சார்ந்தவர், டிஜிபி பிராமணர். பாத்தியா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு? சீஃப் செக்ரட்டரி பட்டியலினத்தை சார்ந்தவர், டிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணர். இதுதான் சமூக நீதி. 2 பேரையும் ஒன்றாக வைத்து பார்க்கக்கூடியவர் தான் எங்களுடைய தானை தலைவர் கலைஞர். சீஃப் செக்ரட்டரி கீழே தான் டிஜிபி. யார் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும்னு சொன்னியோ, யார் நின்றால் கை கட்டி சொல்ல வேண்டும், இடுப்பில் துண்டு கட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசினார்களோ, அப்படி இருந்த இந்த நாட்டில் ஒரு பட்டியலினத்தை தாண்டி ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆக்கி அவருக்கு சல்யூட் அடிக்கிற இடத்துல ஒரு பிராமண உட்கார வைத்த தலைவர் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே இந்த லட்சியத்தோடு சமூக நீதியை ஆட்சி நடத்தி வருகிற தலைவர் அவருக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய எதிரிகள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நம் கழகத்தோழர்களை எல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் என்னென்னமோ செய்வாங்க. பிஜேபி இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறதே சோசியல் மீடியா. அதே போல் இந்த சோசியல் மீடியா வைத்துக்கொண்டு பொய் பிரச்சாரத்தை எல்லாம் செய்வாங்க. இந்த 2 நாள் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் இன்னையோடு முடிஞ்சு போச்சு. இது போல் ஒன்றா செய்வாங்க. தளபதியத்தில் மோடி தனியாக பேசினார் போடுவான். ரகசியமாக கனிமொழி போய் அவரை சந்தித்தார், இதெல்லாம் வரும். இப்படிப்பட்ட பொய் செய்திகளைத்தான் அவர் பரப்புவதற்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஆள வச்சிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? 400 ஜெயிக்கும் மொத்த பேரை சொன்னாங்களா இல்லையா? திட்டமிட்டு 400 அதுக்கு என்ன காரணம்? எல்லா மீடியாக்களை பூரா வச்சு எல்லா டிவிலையும் நம்ம ஆளுங்களே பயந்தாங்க. நான் மட்டும்தான் தேர்தல் முடிந்த உடனே அந்த கருத்து கணிப்பு வந்த உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொன்னேன். அன்று மாலை அந்த இரவே 6 மணிக்கு கருத்து கணிப்பு வந்தது. தேர்தலாம் முடிஞ்ச உடனே 400 இந்த பிரசாந்த் கிருஷ்ணவரோ ஒருத்தங்கிறான் பாரு, நமக்கு வேலை செஞ்சுட்டு அவனுக்கு யாருக்கு அவன் வந்து சில பேர் இருக்கிறான் அரசியல், அதுக்கு மேலே வேணாம், அது வேற மாதிரி போகும். அவங்கெல்லாம் வேற யார் கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் ஏதோ ஒன்றாலும் செய்ய முடியும் சில பேர் இருப்பாங்க. அவனும் சொல்லிட்டான் பிஜேபி 370 400 ஜெயிக்கும். இதை படித்த உடனே நம்ம ஆளுங்கள்லாம் பிரசாந்த் கிருஷ்ணன் என்னடா ஆண்டவனடா சொன்னாங்க. நான் சொல்கிறேன் 230 220 240 மேலே தாண்டாதுன்னு சொன்னேன். அதான் உண்மை. 70 இடங்களிலே திருட்டுத்தனமாக ஜெயித்திருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷனுடைய ஒத்துழைப்போடு ஜெயிச்சிருக்கிறார்கள் என்பது எல்லாமே வெளியில் வருது. ஏன் நிர்மலா சீதாராமனுடைய கணவரே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கழித்து பார்த்தா இன்றைக்கே ஒரு மைனாரிட்டி அரசு தான் பிஜேபி இருக்கிறது. அதையெல்லாம் கழித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு மத்தியில் இந்தியா கூட்டணி தான் ஆண்டிருக்க வேண்டும். பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு ஊடகங்களை வைத்து பொய் பிரச்சாரத்தின் மூலம் அவர் இதெல்லாம் செய்தார்கள். இன்னும் சட்டமன்ற தேர்தல் வர வர இந்த மாதிரி செய்தியெல்லாம் வரும். நமக்குள்ளேயே மூட்டி விடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு பகுதி செயலாளருக்கு மூட்டி விடுவான். பகுதி செயலாளருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூட்டி விடுவான். இதெல்லாம் வரும். இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய கழகத்தோழர் முன்னாலே தெரிய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின். இந்த 2 பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். தயவு செய்து இதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற பத்திரிகைகளெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தூக்கி வைத்திருங்க. முரசொலி பத்திரிகையை தேர்தல் முடிகிற வரை ஒவ்வொரு கட்சிக்காரருடைய கையிலும் முரசொலி இருக்க வேண்டும். அதில் வர்ற செய்தி தான் உண்மையான செய்தி என்பதை முதல்ல கட்சிக்காரர்களாக நீங்கள் ஆதாரத்தோடு எடுத்து விளக்கணும். நம்மாலே பாதி பேர் படிக்க மாட்டேங்கிறது. காரணம் உங்கள் மேலே தப்பு இல்லை, எல்லாமே டிவியில் சொல்லிடுறாங்க. 7 மணிக்கே நியூஸ் சொல்கிறோம், நம்ம பத்திரிகையே 8 மணிக்கு தான் வருது. ஸோ செகண்ட் ஹேண்டு மாதிரி ஆகி போகுது நியூஸு. பேப்பரை படிக்கிறதுல தள்ளிட்டு வாங்கினா கூட படிக்கிறது இல்லை. காரணம்
அதெல்லாம் பார்த்துட்டு தயவு செய்து உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முரசொலி அவர்கள் தலையங்கத்தை படிக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றை பற்றி கடைசி பக்கம் வருது, அதை அவசியம் படிக்கணும். அதே போல் கரூரம் என்ற ஒரு பகுதி வருகிறது, இயக்கத்துடைய வரலாறு, இதை படிக்கணும். மற்றதெல்லாம் படிக்கிறீங்க. ஆனால் அவங்க எது வந்தவொடனே என்ன பார்க்குறாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க முரசொலி வாங்கினவொன்னே நான் பார்க்குறத சொல்கிறேன், என் படம் வந்துருந்தான்னு பார்க்குறேன். ஏன்னா என்னையே சொல்லிக்கிறேன், மற்றவங்க சொன்னால் கோபம் வந்துடும். சில பேர் படம் வர்றதுக்காகவே பல பல விதமான இங்கே கூட ஒருத்தர் வரல, அவர் வந்திருந்தாருன்னா நீங்கள் நாளைக்கு எல்லா பத்திரிகையும் படம் வந்திருப்போம். ஆக படத்தை பார்ப்பதோடு நிறுத்திக்கிறாங்களே தவிர வேறு எதையும் பார்க்கறது இல்லை. தயவு செய்து இனிமேல் வைராக்கியமாக தேர்தல் 2026 முடிகிற வரை ஒவ்வொரு கட்சிக்காரர், அந்த காலத்தில் எமர்ஜென்சி காலத்திலலாம் முரசொலி அக்கள் வச்சுன்னு வருவாங்க யார் கட்சிக்காரங்க, அந்த பத்திரிகை வச்சுன்னு வர்றதே ஒரு பெரிய தெம்பாக இருக்கும் ஒவ்வொரு தொண்டனும். அதுபோல உணர்வை மீண்டும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் முடிகிற வரை கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து 10 தேர்தல்களை வெற்றி முகம் சூடியிருக்கிறார். இந்த பல பேருக்கு பொறுக்கல, வயிற்றெரிச்சலோடு எதையும் செய்வார்கள். இன்னொருத்தன் கேட்குறான், ஒருத்தன் ஏன் காக்கி சட்டை போட்டுருக்கணும், இன்னைக்கு ஒரு முட்டா பையன் ஒருத்தன் கேட்குறான். நேற்றைய விழாவுக்கு போனான், அவனை வேணாம் பேசினா பெரிய ஆளாக இல்லைன்னு நினைக்கிறான். நேற்று அவர் போடுற ட்ரெஸ் இன்னொருத்தர் உரமா ஒன்று போயிடுச்சு. அவர் கை நடுங்குதுன்னு, கை நடுங்குதுன்னா 3 கிலோமீட்டர் நடந்தோன்னா வாயை மூடிக்கினான். நேற்றுக்கு தளபதி அவர்கள் பேண்ட்டு போட்டுன்னு போனாராம், அது ஒரு விமர்சனம். பேண்ட்டு போட்டுன்னு போனால் அவனுக்குன்னா வேட்டி கட்டின்னு போனால் அவனுக்கு நட, அதை பற்றி எங்கே நான் கவலைப்பட வேண்டியது நாங்கள் தானே. அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ராஜா மாறிக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போ மோடி ஒரு ஊருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாரு, இவ்வளோ பெரிய தலைப்பாக கட்டின்னு ஒரு நாளைக்கு வர்றாரு, இங்கே வந்தால் வேட்டி கட்டின்னு மகாபலிபுரத்தில் நடக்கிறாரு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதை பற்றி எவனும் கேட்க மாட்டான். கேட்டால் அடுத்த நாள் தூக்கி உள்ளே போட்டுருவான், அல்லது வீட்டுக்கு ரைடு வரும். ஊருக்கு இடத்து பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பார்களே, அதை போல எங்கள் தளபதியை பற்றி பேசினால் இனிமேல் போட்டு எங்கள் லைனே வேறு மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் பதில் சொல்ல மாட்டோம், நானும் நாஞ்சில் சம்பத்தோ பேச மாட்டோம். என்கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார். அப்படி தான் ஜெயலலிதா மேடைக்கு வந்தபோது அந்த காலத்தில் கலைஞர் வண்ணை செல்லான்னு ஒரு ஆளை விட்டாங்க. வேறு யாரும் நாங்கள் யாரும் பேசவே மாட்டோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல் ஒரு 5-6 பேரை நானே தயார் பண்ணி விடுவேன். ஜாக்கிரதை, தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். மைக் கட்சா இது ஒன்று பேசுறதா? யாரை பற்றி யார் பேசுது? கலைஞரை பற்றி பாட்டா போடுற இரு. நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெருத்தரவாக பேச விடுறேன். எங்கெங்க அந்த மடை போய் பேசுகிறானோ அவனுக்கு அடுத்த நாள் கூட்டம் இவர் பேசுவார் போடு. இதெல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் செய்யணும். சேகரே இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் சின்ன பசங்க தான் செய்யணும். அதே மாதிரி இனிமேல் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னை அவன் யார் பேசுகிறானோ அதுக்கு அதே பாணியில் பதில் சொல்லிடுவோம். வி ஷுட் பே தம் வித் தி சேம் காயின், ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதே போல் பேசினால்தான் திமுககாரர்கள் பழைய திமுககாரராக இருக்க முடியும். அதை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த அறிவகத்தில் கட்சி தோன்றி இந்த மண்டபத்தில் இருந்து நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.